ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா ட்ரேடே கிடையாது. ஸ்டாப் லாஸ் ஒன்று கம்பல்சரி இருக்குது, அதை புரிஞ்சுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டு நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்றேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்க தெரியும் அப்படின்ற மட்டும் பெருமையாக இருந்தால் மட்டும் பத்தாது. இது கூட இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணணும். டார்கெட் நீங்கள் 1:1 கூட வைங்க, பரவாயில்ல. நான் சொல்லுறது என்னென்னா, நீங்கள் 1:1 கூட வைங்க, பரவாயில்ல. 1 மடங்கு லாஸ், 1 மடங்கு ப்ராஃபிட், பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு லாபமே வேண்டாம். 1 மடங்கு நஷ்டம், 1 மடங்கு லாபம். அட்லீஸ்ட் என்னது, அட்லீஸ்ட் இந்த 1 மடங்கு ப்ராஃபிட் வைக்கிறீங்களா, அந்த ப்ராஃபிட் வரல மாதிரி உங்களால் ஹோல்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லோரும் ஓகே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ஸ்டாப் லாஸ் கூட ஹோல்ட் பண்ணுவாங்க, ஆனால் அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்கேல்பிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஸ்கேல்பிங் அப்படின்னா ஈஸியாக நிறைய ட்ரேட் கிடைக்கும். ஷார்ட் டைம் ஃப்ரேமில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நிறைய ஸ்கால்பிங் பண்ணலாம், பை அண்ட் செல் நிறைய பண்ணலாம், நிறைய ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும், மைண்ட் செட் வரும். கான்செப்ட் எப்படின்னு வச்சுக்கலாங்க, 1 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் அதிகமான சான்சஸ் வரும், நான் நிறைய ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக நிறைய ட்ரேட் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவ்வளவு ப்ரோக்கரேஜ், ஒரு என்ட்ரி உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்கு ப்ரோக்கரேஜும் டேக்ஸ், ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் போயிட்டே இருக்கும். ஸ்கேல்பிங் அப்படின்னு சொன்னால் சான்சஸ் வரும், ஒரு என்ட்ரி எக்ஸிட்டுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸ்கேல்பிங் எடுங்க வேணான்னு சொல்ல வரல, எடுத்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ஸ்கேல்பிங்கை பார்த்து நீங்கள் எடுக்கலாம். இதில் என்னுடைய மிஸ்டேக்ஸ், நான் ஸ்கேல்பிங் பண்ண சொல்ல ஸ்டார்டிங்கில் இருந்த மிஸ்டேக்ஸை ஒன்றுனா உங்களுக்கு நான் சொல்ல வரேன். மேபி 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம். எதுக்கும் நான் உங்களுக்கு 5ன்னு உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு டைட்டில் வந்து 5 போட்டிருக்கேன், முக்கியமான ஸ்கேல்பிங் ரூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை வேணால் கவுண்ட் பண்ணி எடுத்துங்க. நீங்கள் நம்பர் வைஸ் சொன்னால், ஒரு சில நம்பர் வைஸ் போட்டு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். நம்ம 1, 2ன்னு போட்டு சொல்ல வேண்டாம். மேபி நான் சொல்கிற விஷயம் 6 கூட வரலாம், 7 வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங் என்ன முக்கியமான அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கான்ஃபிடென்ஸ்னால் என்ன? ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அந்த டார்கெட் போட்டுட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடோடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் இருக்குதா, உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா, இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது உங்களோட லெவல் இருக்குதா இல்லையான்றது முக்கியம். ஒரு ட்ரேடில் உங்களுடைய ஹார்ட் பீட் எப்படி அடிச்சுக்குதுன்னு பாருங்கள். மேபி அந்த ட்ரேடு 5 பாயிண்ட் எஸ்எல் இருக்கட்டும், 5 பாயிண்ட் டார்கெட் இருக்கட்டும். அந்த 5 பாயிண்ட் உங்களால் சமாளிக்க முடியுமா? 5 பாயிண்ட் புக் பண்ண இமீடியட்டாக வந்து புக் பண்ண முடியுமா, இல்லை சும்மா அந்த என்ன சொல்கிறது வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுதா, அந்த இமீடியட் டிசிஷன் எடுக்க முடியுதா உங்களால் அப்படின்றது வந்து மெயின். ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு. ஏன்னா ரொம்ப குயிக்காக இருக்கணும். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கேல்பிங் அப்படின்றது யோசனை பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த 1 நிமிஷம் கேண்டில்னால் கிட்டத்தட்ட 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் ட்ரேடே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ சில டைமில் ஒரே கேனில் கூட நெக்ஸ்ட் கேனில் கூட அந்த ட்ரேடை முடிஞ்சிடும். அந்த ஒரே நிமிஷத்தில் உங்களோட ட்ரேடை முடிஞ்சிடும். ஒன்று ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கு ரெடியாக இருக்கணும், இன்னொன்று டார்கெட் புக் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். ரெண்டுத்துக்கு டிசிஷன் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அந்த என்ட்ரி எக்ஸிட்டை பண்ணணும். இது வந்து ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட். நான் நம்பர் 1 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதாவது என்ன சொல்லுது, ஒரு சில டைமில் வந்து ஸ்கேல்பிங் பண்ண சொல்ல தொடர்ந்து 2 டைம் 3 டைம் வந்து ஸ்டாப் லாஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடும். அப்போ வந்து என்னென்னா, அடோ நம்ம தப்பாக பண்ணுறோமோ, நம்ம கேபிட்டல் கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்னு கிவ் அப் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? அதாவது பார்க்கலாம், நமக்கு 3 தொடர்ந்து லாஸ் ஆகிடுச்சு, 4வது நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், இல்லை 2 நாள் ட்ரேட் பண்ண மாட்டேன், இல்லை நான் அவ்வளோதான் ட்ரேட் பண்ண மாட்டேன் இனிமேட் அப்படின்ற மாதிரி குவைட் பண்ணிக்குவாங்க. திரும்ப வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ட்ரேட் பண்ணாங்க, ஒரு ப்ராஃபிட் வரும், 2வது லாஸ் ஆகும், 3வது லாஸ் ஆகும். திரும்ப என்ன பண்ணுவேன், ஐயோ நம்ம பண்ணுறது சரியில்லையோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம், திரும்ப அதே மாதிரி. அப்போ என்ன ஆகணும், ஒட்டுமொத்தமாக நீங்கள் லாஸ் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்க, ப்ராஃபிட் கொஞ்சமாக எடுக்குங்க, திரும்ப லாஸ் பண்ணுறது ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த கிவ் அப் பண்ணிக்க சொல்ல வந்து இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவாக பண்ணுங்கள். நான் என்ன சொல்லேன்னா, சம் அமௌண்ட், அதாவது உங்களுடைய கேபிட்டலில் ஒரு 5% இல்லை 10% அமௌண்ட்டை நான் இது ஸ்டாப் லாஸ் கொடுத்தே நான் காலி பண்ண போகிறேன்
இதை நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்தே நான் காலி பண்ண போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டோடு வாங்க. ஏன்னா வந்து சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் ஆகும். அது சைக்காலஜி பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு தெரியும். அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்டாப் லாஸ்க்காகவே ஒதுக்கணும். அதாவது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட வரட்டும், உங்களை பயமுறுத்தும், அதுக்கப்புறம் மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும். இந்த மாதிரி பயம்லாம் இருக்குது இல்லைங்க. இது வந்து இல்லை, நான் எவ்வளோனா கீழே வரட்டும், எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்து ரெடியாக இருக்கேன், இந்த பர்சன்டேஜில் இந்த அமௌண்ட்டில் எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்து ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி உங்கள் டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண தூரம் வரலாம் போகிற வரலாம் சும்மா ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் உண்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது, அது வேறு ஸ்டெப்பு. என்ன பண்ணுறாங்கன்னா வர சொல்லவே எல்லாம் ரிவர்ஸில் வராங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் இவ்வளோ ப்ராஃபிட் அவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ ப்ராஃபிட் அவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி வராங்க. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண கற்றுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து அந்த ஸ்டெப்பு உள்ளே போகிறீங்க இல்லைங்களா, அதுதான் கஷ்டம். அந்த சைக்காலஜி வந்து உங்களை விடாது. எது அந்த ப்ராஃபிட் சைடு தான் உங்களுக்கு கவனத்தை வந்து ப்ராஃபிட் சைடு தான் திருப்புமே தவிர ஸ்டாப் லாஸ் சைடை வந்து உங்களோட கவனத்தை திருப்பாது. வெறும் பயத்தை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ ப்ராஃபிட் நம்மளோட கேபிட்டல் வந்து ப்ராஃபிட்லேருந்து லாஸ் சைடு போக சொல்ல உங்களுக்கு பயம் தான் வருமே தவிர அவேர்னஸ் வராது. ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வரணுன்ற அவேர்னஸ் வராது. பயம் வரும், ஐயோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமென்ற பயம் வருமே தவிர உங்களுக்கு அவேர்னஸ் வராது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன குவான்டிட்டி, அதாவது உங்களுடைய கேபிட்டலில் ஒரு 5% இல்லை 10% ஒதுக்கிடுங்க ஸ்டாப் லாஸ்க்குன்னு. ஸ்டாப் லாஸ் முழுசுமாக அந்த ஸ்டாப் லாஸ் மட்டுமே காலி பண்ண போகிறன்ற மைண்ட் செட்டோட பண்ணுங்கள். இது வந்து ரெண்டாவது விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் கிவ் அப். ஓகேங்களா, என்னென்ன எடுத்துங்க, டோன்ட் கிவ் அப். சரி, இந்த ஸ்கேல்பிங்க்கு முக்கியமாக நான் சொன்னேன் இல்லை, கான்ஃபிடென்ஸ்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த கான்ஃபிடென்ஸை எதை வச்சு நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க, அதாவது ஸ்ட்ராட்டஜி. இது மூணாவது வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மேபி உங்களுடைய குருவாக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களா இருக்கலாம், நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துருக்கலாம். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி உங்கள் மனசுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதாவது ஃபுல் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி பாடா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருந்தால் போதும், நான் அந்த ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகும், அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணுங்கன்னு சொல்ல வரல ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி 65% ஒர்க் ஆச்சுனாவே அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜி 65% ஒர்க் ஆகுது, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஓகே. அதை போய்ட்டு நீங்கள் இன்னும் அக்யூரசி நீங்கள் 65% 90 போகலாம், 95% போகலாம், 100% போகலாம் அப்படின்னா நீங்கள் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி வரலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நாளும் எதுவும் பண்ண முடியாது. மேபி 65% என்னென்ன பண்ணணும் அதை மட்டும் பண்ணலாம். மிச்சம் 30% வந்து ட்ரா டவுன் கண்டிப்பாக உண்டு, அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் இதை நீங்கள் அக்யூரசி பண்ணணும்னு தேடினா உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. இது நீங்கள் கற்றுக்கிறதே உங்கள் லைஃப் ஃபுல்லாக போயிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து மூணாவது விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜியை நல்ல ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுங்க. ஓகேங்களா, சரி, நாலாவது என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாலாவது என்னென்னா உங்களுடைய லெவல்ஸ், அதாவது என்ன சொல்கிறதுன்னா உங்களுடைய அக்யூரசி லெவல். இப்போ வருது பாருங்கள், கான்ஃபிடன்ஸ் ஆச்சு இல்லைங்களா, கான்ஃபிடன்ஸ்க்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் ரெண்டும் நீங்கள் போட்டு பண்ண சொல்ல உங்களோட அக்யூரசி லெவல் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதாவது அந்த ட்ரேடோட ரிசல்ட், என்னால் இந்த ட்ரேட் எடுத்தேன், எனக்கு 10க்கு இத்தனை ட்ரேடு சக்ஸஸ் ஆகுது, 10க்கு 7 10க்கு 6 என்னவோ ஒன்று, அதை நீங்கள் மந்த்லி எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற விஷயம் நிறைய பேர் யாருக்கு நிஜமாக சொல்ல, என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸே சரி யாரும் வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட புக் பேக் சப்போர்ட் கொடுக்க முடியும். இன்றைக்கி கூட பாருங்கள், இதுக்கு கீழே வந்தால் சேல் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்போ மார்க்கெட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே. இப்போ சொல்லலாம் சார் இங்கே வந்து கீழே போய்ட்டுருக்கு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருங்க அதையும் காமிச்சிடுறேன் நான் உங்களுக்கு. இப்போது இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல், அதாவது என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது லைஃப் டைம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா, வெபினார் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 45 days கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்னோட யூடியூப் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. இல்லை ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வரும்போது அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஸோ இது பாருங்கள், எப்போது மார்க்கெட்டு ஓப்பன், நான் 1 மணியா எத்தனை டைம் இது இருங்க டெலீட் பண்ணிடலாம், 1:20 ஸோ இந்த இடத்துல வந்து கீழே விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா மேலே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 34,400 இருக்கும், 34,300 இருக்கும். இந்த ரேஞ்சில் ரொம்ப நேரமாக ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வேறு அது, அதனால தான் ப்ரைஸ் வந்து அங்கே வந்து சகலாக நிற்குது. ஸோ எனக்கு இந்த லெவல் கட் ஆச்சு கீழே வந்ததுன்னா நீங்கள் சேலிங்கான வியூ பாருங்கள் அப்படின்னு. ஸோ ப்ளஸ் கட் ஆன உடனே அங்கேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வந்தேன். எப்போது எங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல புக் யுவர் ப்ராஃபிட் எத்தனை மணிக்கு, 1:58 புக் யுவர் ப்ராஃபிட்.
ஏன் புக்கிய ப்ராஃபிட் அந்த நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா இது சப்போர்ட். அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபெபினாக்கு ரீட்ரெஸ்மெண்ட் லெவல் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் என்னோட ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நம்ம வெளியே வந்துடலாம் பெட்டர் அப்படின்றது. ஏன் டைம் ஆகுது ப்ளஸ் வெளியே வந்துட்டால் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேக் டு பேக் சப்போர்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு விஷயமும் புரியும், நமக்கு நம்ம என்ன பண்ணலான்றது தெளிவு இருக்கும். தெளிவு இல்லாமல் நீங்கள் குழப்பத்திலேயே ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எதையும் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயமும் என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணவொன்னே சில பேர் லேர்னிங் ஃபேஸில் இருப்பாங்க. இந்த 45 days வந்து ட்ரேடிங்கில் கற்றுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் பார்ப்பாங்க. அது 15 நாள் பார்த்துருவேன், சரி சார் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், டெய்லி ஒரு 1000 ரூபாய் 500 சம்பாதிக்க மாதிரி என்ன சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஆல்ரெடி அந்த 15 நாள்லேயே அந்த விஷயம் வந்துட்டு இருக்கும், ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதாவது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் இருக்க கண்டுபிடிக்கும். நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே இருக்கும், அடங்கியிருக்கும். இப்போ டெய்லி 500 1000 ரூபாய் ப்ராஃபிட் மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? நீங்கள் இதை வச்சா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக ப்ராஃபிட்னு போனீங்கன்னா கடைசி வரல உங்களால் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியாது. இந்த வீடியோ வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து பொருந்தும், புதுசாக வரவங்களுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டடியில் ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல வரும்னு சொல்லி எனக்கு எப்படி ஒரே நாள் தந்துச்சிங்களா? கிட்டத்தட்ட 14 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். இது 14 வருஷமாக இதே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் இதில் எனக்கு அப்படியே 100% வருதுங்களா? 14 வருஷம் நம்ம ட்ரேட் பண்ணி கூட இல்லையே, 70% தான் அக்யூரேசி. அந்தளவுக்கு அதிகமாக அக்யூரேசி கிடையாது. நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எஸ்எல் கூட ஹிட் ஆயிடுச்சு. எம்பேட்டன் ஒரு இடத்துல பார்த்தோம் லாஸ்ட் டைம், ஆனால் எம்பேட்டன் வரல, மேலே போயிடுச்சு. ஸோ என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகக்கூடாது என்ன விதியான சட்டமா என்ன? இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகக்கூடாது என்ன சட்டமா? இல்லையே. சரி, மேபி என்னோட லெவல் கீழே கட் ஆகிட்டு அகைன் அப்மோ கொடுத்துருச்சா எஸ்எல் ஹிட்டு. ஓகே, ஸோ ஸ்கேல்பிங்க்கு வந்து இந்த 4 வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது பாருங்கள், பொசிஷன் சைஸ். என்ன சார் பொசிஷன் சைஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போது பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க, 25 சைஸ் இல்லைங்களா? ஸோ இந்த 25 சைஸு ஒரு நாளைக்கு 25, ரெண்டாவது நாளைக்கு 50, 100, 50, 25, 50, 25, 100, 50, 25, 100, 500 இது மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் அந்த 20 நாள் மாதம் 20 நாள் ட்ரேட் இருக்கு இல்லைங்களா? 20 நாளும் டெய்லி 25 மட்டும்தான் குவான்டிட்டி போட்டு ஒரே ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். அதோட ரிசல்ட் பாருங்கள், நல்லா கவனிங்க. 20 நாள் ஒன்லி 25 குவான்டிட்டி, டெய்லி ஒரே ட்ரேடு, ரிசல்ட் என்ன? இப்போ நான் 4வது சொன்னேன் இல்லையா, ரிசல்ட் பாருங்கள், உங்களுடைய ட்ரேடிங் ரிசல்ட் பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். ஏன்னா உங்களுக்கு டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணோம், ஸ்டாப் லாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டாப் லாஸ் என்ன இருக்குதோ அந்த லெவலில் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணோம். ரிசல்ட் பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் ரிசல்ட்டே பார்க்கறதுல கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணிக்கிறாங்க, இல்லை லாஸ் இவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்பப்போ ஒரு கேனில் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கும், உங்களுக்கு பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கேனில் வச்சு கேட்பாங்க, எப்படி ஒரு கேனில் இப்போ நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கீழே வரும், லாஸ்ட்டில் காமிக்கும், கொஞ்சம் மேலே போகும். மேலே போனோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஹா வந்த ப்ராஃபிட் போது நான் சாமி வெளியே வந்துடலாம். எப்படி அந்த கேனிலுங்க உங்கள் பேச்சை வந்து உங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு அந்த பயத்தெல்லாம் அதுக்கெலாம் நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லணும் அந்த கேனல்கிட்ட நீங்கள். அதே மாதிரி எனக்கு டார்கெட் போட்டிருக்கேன், அந்த டார்கெட் வரலாம் எனக்கு கொடு, இல்லைனா பரவாயில்ல எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அந்த கேனல் பயமுறுத்துறீங்களா உங்களை, அந்த கேனலுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்போ அந்த காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கணும். திரும்ப வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏன்னா ஒன் பை ஒன் சொன்னதால் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம். நீங்கள் இன்னொரு டைம் வந்து பொறுமையாக பாருங்கள். இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கான்ஃபிடன்ஸ்னால் ஸ்ட்ராட்டஜி கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கூடி வந்தால் தான் உங்களுக்கு அந்த வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் பிளேலிஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்கும், என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வெபினார் எப்படி இருக்கும், 45 days எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி கண்டென்ட் வரும், இதுக்கு வந்து பர்டிகுலர் டைமில் வந்து ஜாயின் பண்ணமானா கிடையாது. உங்களுடைய நீங்கள் வேலைக்கு போய்ட்டு கூட நீங்கள் இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களுக்கு வெபினார் அட்டென்ட் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம், என்ன சொல்கிறது, கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்க யார் வேணால் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றவங்க யாருக்கும் சூட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கவனிச்சிங்க. எனக்கு ஒரு வாரத்தில் நான் ப்ராஃபிட் பண்ணோம், 4 நாளில் ப்ராஃபிட் பண்ணோம், எனக்கு ஒரு 50,000 உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுத்துருங்க, டெய்லி ஒரு 2,000 மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெபினாரில் அட்டென்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கான வெபினார் கிடையாது. இது எப்படின்னா கோர்ஸ், இது முழுசாக நம்ம கற்றுக்கணும், நம்ம உள்வாங்கிக்கிறனா தான் இது உங்களுக்கு புரியுமே தவிர இது 4 நாள் 5 நாளில் வர வேண்டிய விஷயம் கிடையாது. நான் 45 daysன்னு சொன்னால் 45 daysல ஒன்றும் கம்ப்ளீட் ஆக போதா? இல்லைங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். 45 daysல யாரும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 2019 பேட்ச் ஸ்டூடெண்ட் கூட இன்னமும் அவங்க என்னோட ஆக்டிவில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்க யாரெல்லாம் கடைசி வரலாம் என் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு நான் சொல்லித்தரக்கு ரெடியாக தான் இருக்கேன். அதில் ஒன்றும் நோ டவுட். ஓகேங்களா? ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி கேட்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா?
சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்கேல்பிங் அப்படின்றது வந்து நிறைய கிடைக்குதுன்றதுக்காக பண்ணுறது விஷயம் கிடையாது. பார்த்து பண்ணுங்கள், கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிச்சுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.